பேர் ஷோபா. எனக்கு வயசு 42. நான் ஆக்சுவலாக சென்னையில் இருக்கிறேன்னா எனக்கு பித்தப்பைக்கல் வந்து அங்கே வயிறு வலி ரொம்ப இருந்துச்சு, லூஸ் மோஷன் இருந்துச்சு. நான் 10 kg லாஸ் ஆகிட்டு எனக்கு. நான் ரொம்ப சீரியஸாக இருந்தேன். நாங்கள் அங்கே ஹாஸ்பிட்டலில் காணிக்கும் போது பித்தப்பையில கல் 22 mm இருந்துச்சு. அங்கே எல்லாமே நான் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் கேட்டேன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் 3 lakhs கேட்டாங்க, சென்னையில் பெரிய ஹாஸ்பிட்டல். அப்புறம் 2 lakhs இப்படி கேட்டாங்க. சரி, பணம் ஒரு பெரிய விஷயம் இல்லை நம்மளுக்கு அப்படின்னு நினைச்சு. ஆனால் பித்தப்பையை ரிமூவ் பண்ணணும் கன்ஃபார்மாக, இதுக்கு வேற வழியே இல்லைன்னு சொன்னாங்க. அப்புறம் இங்கே ஊரில் தெரிஞ்சவங்க தான் சொன்னாங்க, இப்படி வடக்கன்புரத்தில் டாக்டர் ஜாய்சன் ஹாஸ்பிட்டல் அங்கே சொன்னாங்க, நீங்கள் வந்து ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் ஒரு நம்பிக்கையோட கண்டிப்பாக நான் வந்தேன். நான் ஏன்னா எனக்கு ஊசி போடுறது அந்த மாதிரி எனக்கு அது ரொம்ப பயம். சரி, ஒருக்கா வருவோமே அப்படின்னு நான் வந்தேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் நாள் 2 நாள் 3ஆம் நாள் வரைக்கும் கொஞ்சம் பெரிய வித்தியாசம் கொஞ்சம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 4ஆவது நாள் நானே நான் எழுப்ப முடியாமல் இருந்தேன். நான் எழும்பி நான் என்னோட வேலைகளை நான் செய்கிற மாதிரி நான் ஆயிட்டேன்னா சூப்பர் ஆயிட்டேன். எனக்கு 5ஆவது நாள் நான் கான்ஃபிடென்ட்டா எனக்கு கண்டிப்பா கியூர் ஆயிருக்கும் நான் நினைச்சேன். நான் இன்னைக்கு எனக்கு 9ஆவது நாள் நான் போய் ஸ்கேன் எடுத்துட்டு வந்ததுல எனக்கு கொஞ்சம் கூட இல்லை. நான் சூப்பர் ஆயிட்டேன். நான் ஹாப்பியா இருக்கேன்னா எல்லா விஷயத்துலயும் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. மருந்து சாப்பிட்றதுக்கும் சரி, இங்க இருக்கிறதும் சரி, டாக்டரும் சரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. சிஸ்டர்ஸ் எல்லாருமே எனக்கு, அதாவது எதுலயும் ஒரு சின்ன குறை கூட சொல்ல முடியாத அளவுக்கு சூப்பரா இருக்கேன், ஹாப்பியா இருக்கேன். கடவுளுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ், டாக்டருக்கு 2வது தேங்க்ஸ். நீங்க சொல்றது ஒன்று தான், ஆயுர்வேத அண்ட் சித்தாவிய நம்ம என்ன பண்ணலாம், சர்ஜரி இல்லாமலே பித்தப்பை கற்களை கரைக்கலாம். இந்த பித்தப்பை கற்கள் வர்றதுக்கு முக்கிய காரணம் நம்மளுடைய டென்ஷன். ஸோ இன்னைக்கு டென்ஷனான லைஃப்ல நம்ம இருக்கிறோம். இந்த டென்ஷன்ல இருந்து நீங்க வெளியே வாங்க, அப்போதான் பல விஷயங்களை நம்ம என்ன பண்ணலாம், வித் சர்ஜரியும் நோய்களும் இல்லாமல் வாழ முடியும். நன்றி.